சங்கே முழங்கு என்று தமிழை வாழ்த்தியவனாக ஆர்வம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் போற்றலுக்கும் உரிய வைந்தமிழ் இயக்கத்தை சீரும் சிறப்புமாக தன்னுடைய சொந்த செலவில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருணாவதி அவர்களே, இதற்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய கவிஞர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, ஒவ்வொருத்தரா பேர் சொல்லிடலாம். அருமையாக பேசிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான தலைப்பு, வெள்ளை வாரணாரை பற்றி நீங்கள் பேச வேண்டும். யாரோ ஒருத்தரை கேட்டால் நான் சொன்னேன், நான் ஒரு ஆள் அனுப்புறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய பணியானது காலை 8 மணிக்கு நான் கல்லூரிக்கு சென்றால் மாலை 6:30 மணிக்கு தான் முடியும் என்னுடைய பணி. இந்த நேரத்திலே நான் படித்து குறிப்பெடுத்து நான் பேச வேண்டும் என்று சொன்னால் மிகையாகுமே என்று சொல்லி ஒரு பேராசிரியர் நான் தருகிறேன் என்று சொன்னேன். இல்லை, நீங்களே பேசிவிடுங்களையா என்று சொன்னால் ஐயாவுடைய கட்டளை ஏற்று நானும் சரி என்றால், ஏனென்று சொன்னால் நானும் இந்த கல்லூரி பணியிலே சேர்ந்து 31 ஆண்டுகள் ஆகின்றன. வெள்ளைவாரணாரை பற்றி தெரியும், ஆனால் வெள்ளைவாரணாரை பற்றிய அதிகப்படியான செய்தியை ஒரு படிக்க வேண்டும் என்ற ஐயாவுடைய கட்டளையினால் நானும் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய சூழலான இடத்தில் ஏற்பட்டது. அருமையாக இந்த வெள்ளைவாரணார் அவர்கள் 1919 பிறந்து 1988 அவர் இறந்து விடுகிறார். இந்த குறுகிய காலகட்டத்திலே ஒரு அருமையான இலக்கிய பணி, சமயப்பணி, அடுத்து இசைப்பணி என்று சொல்லி பல்வேறு வகையான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அருமையாக வாழ்ந்தவர் தான் இந்த வெள்ளைவாரணார் அவர்கள். அவர்கள் இந்த வெள்ளைவாரணார் கும்பகோணத்தை அடுத்திருக்கக்கூடிய திருமங்கலத்திலே பிறந்து இன்றைக்கு அருமையான முறையிலே பள்ளி படிப்பை எல்லாம் முடித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் வித்துவானாக பட்டத்திலே சேர்ந்தார். இந்த வித்துவானுடைய பட்டத்திலே சேரும் பொழுது என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், ஏற்கனவே இந்த அண்ணாமலை பல்கலைக்கு சேர்வதற்கு முன்னால் மாணிக்கவாசனுடைய தேவார பாடல்களை எல்லாம் பாடக்கூடிய ஒரு பள்ளியிலே சேர்ந்து அருமையாக இந்த பாடல்களை, திருமுறை பாடல்கள் எல்லாம் நன்றாக மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் பெறுகிறார். சும்மா இளமை கல்வி என்று சொல்கிறோமே, இந்த உலகத்திலே கல்வி ஒன்றுதான். வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் குறைவடையாது, பிறகு அபகரிக்க முடியாத ஒரு செல்வம் இந்த உலகத்தில் இருக்கு என்று சொன்னால் அது கல்வி செல்வம் மட்டும்தான் என்பதை அன்றே அவரை உணர்ந்து அந்த வித்வான் பட்டத்திலேயே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெறுகிறார். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்றோம், மாணவர் படிக்கக்கூடிய சூழல்ல நீங்கள் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய சூழல் வரணும். அப்படி படித்தவர் உடனடியாக அங்கேயே விரிவுரையாளராக படிப்பு சேர்ந்தார். அங்கேயே விரிவுரையாளராக படிக்க சேர்ந்த 5 ஆண்டுகள் அங்கே விரிவுரையாளராக பணிபுரிகிறார். அது மட்டுமல்ல, யாருக்குமே இல்லாத பெரிய சிறப்பு வெள்ளைவாரணருக்கு என்று சொன்னால் 3 பல்கலைக்கழகங்கள் பேராசிரியராக பணியாற்றுகிறார். ஒன்று, முதலாவதாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே யாருக்கு இவருக்கு அதாவது எப்பவுமே இல்லாத அளவு சரியா சட்டத்தையே திருத்தி இவருக்கு சரியா, அதாவது பாத்தீங்கன்னாக்க அந்த அசோசியேட் ப்ரொஃபசர் சொல்றோம், இணை பேராசிரியர் பதவியை இவருக்கு தான் முதலாக சட்டத்தை திருத்தி அங்கே வழங்கப்படுகிறது. அந்த இடத்துல அவர் பல அருமையான முறையில் பணியாற்றினார். அடுத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிறார். அடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி 3 பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பெருமை என்று சொன்னால் யாரை சாரம் என்று சொன்னால் நம்முடைய சாரம். இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒன்று இலக்கிய பணி என்று தனியாக பார்க்கலாம், இலக்கண பணி என்று தனியாக பார்க்கலாம், சமய பணி என்று தனியாக பார்க்கலாம், இசைத்தமிழ் என்று தனியாக பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பு. நம்ம 2 இன்னைக்கு இசைத்தமிழும் இலக்கண பணியை கொண்டு நம்ம என்ன பார்க்கலாம். அவர் இசை, நான் ஏற்கனவே சொன்ன தேவார பாடல்களை பாடி 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 ஒரு பரவசமடையக்கூடியது. 12 திருமுறைகளையும் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். திருமுறைகளை நீங்கள் அதாவது பாடக்கூடிய பண்ணமைத்து பாடக்கூடிய சொல். நீங்க ஒண்ணு செய்யணும், நம்ம மலைக்கோட்டைகள் அப்படி சாமி இருக்கா இல்லையா, அதுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை தெரியாது. எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும், இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவராகட்டும், அவர் கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவராகட்டும், ஒரு இந்து சமயம் எந்த சமயத்தை சார்ந்தவராகட்டும், நீங்கள் போய் பண்ண அந்த தாய்மான சன்னதி
பாருங்க, இந்த ஓதுவார்கள் என்று இருக்கிறார். அவர்கள் ஓதுவார்கள் ஓதும் பொழுது அந்த கேட்கக்கூடிய ரசனை இருக்கிற நம்மளுக்கு அது மறந்து மெய் மறந்து அந்த லயத்தில் அப்படியே அந்த பண்ணில் இசைத்து பாடக்கூடிய சூழல் நம்மளையே கவரக்கூடிய சூழல். நாவலின் பாடம் இருக்கு, இறைவனிடம் கையேற்று சொல்லி எல்லாமே எந்த சமயம் சார்ந்தாலும் இதே மாதிரி அந்த மாரியம்மா அந்த பாடு கூட மாரியம்மா மாரியம்மா யாராக இருந்தாலும் அந்த இசை பாட்டுனா என்ன செய்யுது, அந்த இசையும் அந்த ராகமும் நம்மளை அறியாமையே நம்மளை இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இசைக்கு தான் பண்ணாரு. எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கிறோம், எந்த மொழியில பாட்டு போட்டாலும் சரி, சரியா நம்முடைய கையோ தலையோ என்ன செய்யுது, அந்த பாட்டுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னாக்கா தலை ஆடுது, என்ன செய்யலாம் காலத்தை போடுறது, இல்ல காலம் ஆடுறது, உடம்பு ஆடுறது, இசைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு ஒரு பெரும் சிறப்பு பாடாது. அதனாலதான் பாரு நம்மகிட்ட இசைக்குன்னே பாத்தீங்கன்னாக்கா நாடகக்காரமே இசைக்காரமே எல்லாம் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் நம்மகிட்ட. அப்படிப்பட்ட இசைக்கு பாரு விளையாடாது விபுலானந்த அடிகளோடு சேர்ந்து, விபுலானந்த அடிகள் தான் பல இசை நூல் சொல்லி முதல்ல அவர் தான் எழுதுறாரு. அந்த நூல் எழுதுவதற்கு முழு காரணமாக யாருன்னு பார்த்தா இவர் தான் பண்ணாரு. யாரு இருக்காரு, நம்முடைய வெள்ளைவாரனார் பணம் பெண்மணியாக பண்ணாரு. அது மட்டும் அல்ல, வெள்ளைவாரனார் அவர்கள் இசைத்தமிழ் நூல் என்ற ஒரு நூலினை இயற்றி 9 ஏழு தொல்காப்பியத்தில் எப்படி 9 ஏழுகள் இருக்கோ 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அதிகாரமும் 9 ஏழுகளாக பிரிக்கப்பட்டு தொல்காப்பியர் எப்படி எழுதியிருக்காரோ அதை போன்று இசைத்தமிழ் நூல் என்ற நூலினை எழுதி யாரு நம்முடைய வெள்ளைவாரனார் அவர்கள் அது 9 ஏழு என்னென்ன ஏழு எழுதுறாரு பாருங்க. முத்தமிழ் திறம், முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற அந்த முத்தமிழுடைய திறத்தை அவர் எடுத்து சொல்றாரு. அடுத்து இசை நூலாக அதுக்கு ஒரு வரமுறை நூல் எப்படி வேணாலும் இருந்துடலாம், சரியா அந்த இசை நூலுக்கான வரமுறை என்ன என்பதை அந்த நூலிலே அடுத்தைகளாக வைக்கிறார். அடுத்து இசை அமைதி. இசை அமைதினா என்ன, எந்த நேரத்துல எந்த இசைக்கணுமோ அந்த இசைக்கருவி தான் இசைக்கணும். நீங்க சிலப்பதிகாரத்துல பார்த்து அரங்கேற்று காலையில ஒரு நாட்டியம் நடக்குது என்று சொன்னால் எல்லா கருவிகளும் உட்கார்ந்து இருக்காங்க, தன்மை இருக்கார், அவர் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. ஆனா எந்த நேரத்தில் எந்த இசைக்கருவி வாசிக்கணுமோ அந்த இசைக்கருவி தான் வாசிக்க வேண்டும். எப்ப புல்லாங்குழல் விழுதோ அப்பதான் புல்லாங்குழல் விழுதணும், எப்பொழுது ஜாலாடியோ அப்பதான் அடிக்கணும், எப்ப தமிழாடியோ அப்பதான் அடிக்கணும். இருக்குங்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லா நேரமும் அடிச்சுட்டு இருந்தா அது கச்சேரி ஆகாது, அது கச்சேரியாகவும் இருக்காது. அதனால அந்த இசை யாப்பமைதி சொல்றாரு. அடுத்து இசை தமிழ் இலக்கணம், இலக்கியங்கள் எல்லாம் பண்ணலாம் எப்படி இருக்கணும், இலக்கியத்தில் எப்படி பண்ணமைத்து பாடணும், இதெல்லாம் அருமையா பதிவு செய்யறாரு. அடுத்து என்னென்ன இசைக்கருவிகள் பட்டியல். இன்றைக்கு நம்முடைய தமிழருடைய இசைக்கருவிகள் ஏகப்பட்ட இசைக்கருவிகள் இருக்கு. தோல் கருவிகளுக்கு முதலாக நரம்பு இசைக்கருவியை கண்டுபிடித்ததே நம்ம தான். 4 யார்கள் சொன்னோம், குறிஞ்சியால், சரியா பாளையால், அடுத்து பாருங்க வேரியாட்டியால், இப்படி எல்லாம் பாருங்க சீனியால் சொல்லி எல்லாம் நிறைய இசைக்கருவிகள் நரம்பு இசைக்கருவி கண்டுபிடித்ததே யாருன்னு சொன்னா தமிழர்கள் தான். அதே மாதிரி தோல் இசைக்கருவிகள் முதலாக மனிதன் நாடோடியாக வாழ்ந்தான். நாடோடியாக வாழ்ந்த மனிதன் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பறை மூலமாக. இப்ப கூட நம்ம பள்ளிவாசல்ல காலையில நோம்பு திறக்கிறதுக்கு அடுத்து நோம்பு வைப்பதற்கு பறை அடிச்சு நம்ம எழுதலாம். இன்னைக்கு மனம் தெரியும். அதே மாதிரி நீங்க ஒரு ஏதோ ஒரு இது அடிக்கணும் அரசாங்க செய்தின்னு சொன்னா உடனே தண்டோரா போறதுன்னு சொல்றோம். வச்சு ஒரு செய்தியை சொல்ற அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு நாம் சொல்றோம். அந்த மாதிரி இசை கருவிகளை பற்றி சொல்றாரு. அடுத்து இசை பாட்டினுடைய இலக்கணம், அந்த இலக்கணத்தையும் என்ன செய்யறாரு அந்த நூலை எடுத்து சொல்றாரு. அடுத்து இசை பண்கள், ஏகப்பட்ட இசை பண்கள் தமிழ். எனக்கே பண்ண சில தெரியாது. நாங்கள் அந்த கோயிலுக்கு போனா இந்த எங்களுடைய சாத சண்முகடிகளா இருக்கார் பழனி ஆசிரமம், அவருடைய கோயிலுக்கு போய் குரு பூஜை போனோம்னு சொன்னா அவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த அடிக்கிறார் போனோம். அவர் சொல்லுவார் நட்டபாடை, நட்டபாடைன்னு சொன்னா அவரும் கரெக்டா அவரும் சரியாக அடிக்கணும். நாதஸ்வரம் வாசிக்கிறார் இல்லையா, அவரும் என்ன சொல்ல சரியா இருக்கும். மங்களம் சொன்னா அவரும் சரியா அடிக்கணும், அவர் சரியா அடிக்கணும். ரெண்டும் பாராட்டு. இது எல்லாம் யார் சொல்லுவாங்க, நாங்க எங்களுக்கெல்லாம் இந்த இசைத்துறையில் வல்லுவராக இருக்கக்கூடிய செல்வர்கள் ஐயா அவர்கள் இதெல்லாம் சொல்லுவார்கள். பழனி ஆசிரியர்கள் இதை கேட்டு நினைச்சோம், ஒரு பரவசம் அடையக்கூடிய சொல் நாங்களே நினைச்சுவோம். இதெல்லாம் கேட்டு பரவசம். அவர் ஒரு குரு பூஜை நடத்துவார். 5 நாட்கள் சிறப்பான முறையில் நடக்கும். சிலப்பதிகார கருத்தரங்கம் நடக்கும்.
நானும் சென்று அந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு 5 நாள் அங்கே தங்கி இருந்து உணவுக்கு நாங்கள் வரக்கூடிய சூழல் பாடினார். அப்போ அந்த இசைத்தமிழுடைய பயன்கள் அடுத்து பாருனாக்க தமிழிசையுடைய இயக்கம் எப்படி எல்லாம் அந்த தமிழ் இசை இயக்கம் இருக்கு. அடுத்து பாருனா இசை தமிழ் வளர்ச்சி எப்படி இப்படி 9 ஏழுகளாக பிரித்து இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமோ சிலப்பதிகாரம் வந்து பாருங்க அரங்கேற்று காலையில எப்படியெல்லாம் இலக்கணங்கள் கற்று எப்படியெல்லாம் மாறி ஆடினால் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இசைக்கருவிகள் இசைப்பாளர் எப்படியெல்லாம் இருந்தாங்க தன்மை எப்போ வாசிக்கணும் அப்பதான் வாசிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இவன் சொல்லக்கூடிய யார் சொல்லக்கூடிய நம்முடைய வெள்ளைவாளர்கள் சொல்லக்கூடிய இசைத்தமிழ் நூல் என்ற அந்த தன்மையில் இருந்து எடுத்துதான் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண எழுதுனதா சொல்றாங்க. இந்த இசை குறிப்புலாம் அது இருந்துதான் பண்ண சொல்றோம். அது கால மாறுபாடு அந்த ஒரு காலம் இந்த ஒரு காலம் சொல்றோம். ஆனாலும் சொல்லலாம் அந்த நூலில் இருக்கக்கூடிய இசை குறிப்புலாம் அது இருக்கிற மாதிரி தானே பதிவு செய்வார். இப்படி பல்வேறு வகையான இசை சம்பந்தமான தேவார பாடலை சார்ந்தது. அடுத்து பாருங்க நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து எல்லா கோயில்களிலும் தமிழிலே என்ன செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழிலே இறைவனை வணங்க வேண்டும் என்றெல்லாம் மனம் பல்வேறு வகை வந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்திலையும் நம்முடைய தேவாரம் நம்முடைய திருவாசக பாடல்கள் இன்றைக்கு அருமையான படலை சொல்லி இறைவனை வணங்கக்கூடிய சூழல் பல இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பாடல். அது மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய வரலாறு எழுதி அந்த தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பல்வேறு வகையான மாணவர்கள் படிப்பதற்காக இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தால் அதாவது இந்த டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய அந்த வினாத்தாள்கள் வரக்கூடிய வினாக்கள் எல்லாம் பார்த்தாக்க இவர் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு காலத்திலிருந்து பலம் பெறப்பட்டதுன்னு சொல்றோம். அப்படி தமிழ் இலக்கிய வரலாறு எல்லாம் எழுதிய பெருமை யாருக்கு இருக்குன்னாக்க இவருக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தாக்க எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற மூன்றுக்கும் பார்த்த தொகுத்து வந்து என்ன செய்யறாரு, தொல்காப்பிய முதலிய பொருள் என்ற நூலை எழுதி அதுலேயும் பல இசைப்பொருள்கள் இலக்கண பொருள் எல்லாம் மரம் எடுத்து பாட சொல்றாரு. இப்படி எல்லாம் இது மட்டும் இல்லாமல் சைவத்துக்காக நிறைய சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருக்கணும், அப்புறம் பார்க்கலாம். அடுத்து இப்படி எல்லாம் ஒரு பண்ணியிருக்காருனாக்க சாதாரணமாக செய்வார். எவ்வளவு விருதுகள் இன்றைக்கு வந்து பாருங்க, 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா என்ன இருக்கு விருது. எனக்கே வந்து பாருங்க அறம் விருதுன்னு சொல்லி பாருங்க முகத்துல வருது. 7000 ரூபாய் கட்டுங்க. நீங்க 7000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்க அறம் விருதுகள் சொல்லி இருக்கு. சரியா? உங்களுக்கு என்ன விருது நீங்க கேட்டீங்கன்னா 7000 கட்டுங்க, நான் விருது தரேன்னு கேட்கிறேன். அது காசு கொடுத்தாலும் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, விருது வாங்க வேண்டிய தேவை. நம்முடைய பணி என்ன, நாம் இலக்கியத்தில் செய்த தொகுதி என்ன, அதை வைத்து பாருங்க விருதுகள் வாங்கி எவ்வளவு விருது வாங்கியிருக்கான்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு பேர் என்னன்னாக்க சித்தாந்தத்தை கையில் எடுத்த காரணத்தினால சித்தாந்தம் சொல்லாலும் சொல்லி தர பேரு என்னென்ன விருது வாங்கியிருக்காரு பாருங்க. ஏகப்பட்ட விருது வாங்கியிருக்காரு. சித்தாந்த செம்மன் என்ற விருதை இவர் பெற்றிருக்காரு. இவர் பேசுற எல்லாமே சித்தாந்தமாவே இருக்கும். எதையுமே அவர் சீக்கிரமா செய்ய மாட்டாரு, ஒத்துக்க மாட்டாரு. ஆனா ஒரு கருத்தை எதிர்த்தாருனாக்க ஆணித்தரமாக சரியான தீர்வுகளை சொல்லி எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நிலைவாழ்ந்தார். அதனால அது உரை ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து பார்த்தா திருமுறை, திருமுறையில் உரை மாமன், திருமுறையில் உரைகள் வந்து அருமையான உரைகள் இருக்காரு. ஆனால் திருமுறை உரைமாமணி என்ற பட்டம் அவருக்கு இருக்கு. அடுத்து தமிழ் பெரும் புலமை சான்றோர் என்ற பட்டத்தை பெற்றிருக்காரு. அடுத்து நீங்க பார்த்தா திருமுறை ஆராய்ச்சி கலைஞர் என்ற பட்டத்தை தர்மபுராதம் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க செந்தமிழ் சான்றோர், கரந்தை தமிழ்ச்சங்கமானது செந்தமிழ் சான்றோர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறது. அடுத்து கலைமாமணி விருது தமிழக அரசானது கலைமாமணி விருதை கொடுத்திருக்கிறது, தமிழ் மாமணி விருது. அடுத்து பாருங்க சிவகவி மாமணி விருது, திருமுறை தெய்வமணி விருதுன்னு சொல்லி பல்வேறு விருதுகளை பெற்ற ஒரு பெரும் ஆசான் யாருக்கு பார்த்தா நம்முடைய நிலைவாளர். இது மட்டுமல்ல, இலக்கணத்தை பார்ப்போம். ஏன்னா இலக்கணம்னாலே நமக்கு வந்து எப்பவுமே என்ன செய்யாது. இப்ப நான்லாம் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இலக்கணம்னால விட்டுரும். எனது இலக்கண குறிப்பு 3 மார்க் 4 மார்க் தான் கொடுக்குறாங்க. இலக்கணத்துக்கு 3 மார்க் 4 மதிப்பெண் கொடுத்தாங்க. இதுக்கு போய் நம்ம இத்தனை இலக்கண குறிப்பு படிக்கிறதா, பகவத ஒழுக்கம் அவ்வளவு படிக்கிறதா சொல்லி பாடம் அதெல்லாம் மரம் விட்டுட்டு வந்துடும். ஆனா கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் பொழுதுதான், கல்லூரி படிக்கும் பொழுதுதான் அந்த பகவத ஒழுக்கம் இருக்கணும். இதெல்லாம் எவ்வளவு எளிமையா இருக்கு, அருமையாக ஆசிரியர்கள் நடத்துறதுதான். இப்போ சொல்றேன், பள்ளி ஆசிரியர்கள் இருக்கும், கல்லூரி ஆசிரியர்கள் இருக்கும். ரொம்ப வித்தியாசம். பள்ளி ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி தேவங்களா இருக்காங்க. பள்ளி ஆசிரியர் வந்து இலக்கணம்
இலக்கியம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரண இலக்கணத்தில் இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா நாங்க போனதுமே பண்ணாரு ஒரு தொழிலாளர்கள் அவருக்கு எடுத்துக்குவார். சரியா? எங்களுக்கு வந்து பக்தி இலக்கியம் அவருக்கு எடுத்துக்குவார். காப்பி இலக்கியமும் ஒருத்தர் நடத்துவார். அவர் தொடர்ந்து என்ன நடத்துவார்? அந்த காப்பி இலக்கியம் அதுதான் ஓதுன சங்க அப்படியே அவர் ஓதிக்கிட்டே இருப்பார். அவ்வளவுதான் ஊதிக்கிட்டே இருப்பார். சங்க ஊதிக்கிட்டே இருப்பார். இப்போ ஒப்பிலக்கியம் கொடுத்தோன்னீங்க, ஒப்பிலக்கியம் எடுத்துப்பாங்க. வருஷம் 10 வருஷம் ஆனாலும் நான் ஒப்பிலக்கியம் தான் நடத்துவேன். ஒப்பிலக்கியம் சொன்னா மறுநாள் ஒப்பிலக்கியமா மறுநாள் நடத்துவாங்க. ஆனால் நான் ஒப்பிலக்கியம் நடத்துவேன். நீதி இலக்கியம் அதே மாதிரி நீதி இலக்கிய ஸ்பெஷல் சிறப்பாக நடத்துவாங்க. அவர் நீதி இலக்கியம் கொடுக்கணும். ஆனால் இங்கே பள்ளிக்கூட ஆசிரியர்கள் எல்லா இலக்கணமும் நடத்தி அடுத்து இலக்கியமும் நடத்தி எல்லாமே சொல்றதுனால பாடத்தின் பொருள்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தான் என்ன செய்யணும்? ஒரு அதிகப்படியான அறிவு மூலமா இருப்பாங்க. அதிகப்படியான இலக்கணத்தை பேசக்கூடிய அறிவெல்லாம் பண்ணாரு. இங்கிலீஷ்ல கம்மியாக தான் இருக்கும். ஆனா தொல்காப்பியர் பாருங்க, நம்மகிட்ட இலக்கியத்திலேயே நம்மகிட்ட காலத்தான் முதலாவதாக நம்ம கிடைப்பது எதுன்னா தொல்காப்பியம் தான். இன்னைக்கு தொல்காப்பியம் இல்லை என்று சொன்னால் தமிழ் மொழியே இல்லை. இன்னைக்கு தொல்காப்பியத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் 3ஆக பிரித்து தமிழர் மட்டும்தான் வாழ்க்கைக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரே நூல் உலகத்திலே எங்க இருக்குன்னு சொன்னா தமிழ் மொழியில தான் இருக்கு. தொல்காப்பியம் தான் இலக்கணத்தை வாழ்க்கையை அது மட்டும் அல்ல. நீங்க எழுத்ததிகாரத்தை எடுத்து பாருங்க, வரைமுறை எல்லாம் சொல்லிட்டே வருவார். வந்ததுக்கு அப்புறம் தொல்காப்பியம் சொல்றாரு ஒரு எழுத்து எப்படி பிறக்குது, ஒரு எழுத்து எப்படி பிறக்குதுன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய பட்டியல் பணம் கொடுக்கிறார். முந்தி முதலா முத்து வழி தோன்றி தலையிலும் பிடப்பிலும் நெஞ்சிலும் நிலையே பழுதும் இதமும் நாவும் மூக்கும் அன்னமும் உடம்புட என்பதை நிலையால் உருப்பொன்றைய நெருங்குட நாடி எல்லா எழுத்தும் சொல்லுங்காலை பிறப்பின் நாட்டம் வேறு வேறு இடம். சரியா? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிறப்பியல மட்டும்தான் தொல்காப்பியர். மற்ற இடத்துல எல்லாம் என்ப புலவர், மொழிவ புலவர், என்பனார் புலவர் இப்படி எல்லாம் சொல்லுவார். ஆனா பிறப்பியல மட்டும் நானே சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் எப்படி எழுதியிருப்பாரு, ஒரு எழுத்து எப்படி பிறக்குது என்பதை இன்றைக்கு ஒளியல் நோக்கெல்லாம் போனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். விதவிதமான இன்றைக்கு கருவிகள்லாம் வந்து விட்டன. அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். தொல்காப்பியர் சொன்ன அதே நிலை இன்றைக்கு சரி என்று சொல்கிறார். அப்ப 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருப்பாரு. அப்ப அதை எடுத்து பாருங்க, பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க தொல்காப்பியர் பாருங்க பல்வேறு வகையான தொல்காப்பியர் சொல்லும் பொழுது தொல்காப்பியர் பேர் என்பது தொல்காப்பியர் பேர் இல்லாத ஆராய்ச்சியாளர் இவரே நிறுவனர் யாரு? நம்ம வெள்ளை வாரனாரே பண்ண சொல்றாரு. அதான் காப்பியாட்டு காப்பியன், பல்காப்பியன், வெள்ளூர் காப்பியன் என்றெல்லாம் பேர்களை போல தொல்காப்பியர் என்ற ஒரு பேர் இருக்கு. இது பாருங்க சேர்ந்து வந்ததுதான். தொல்காப்பியர்கள் பேர் கிடையாது. அந்த இடத்தை வைத்து பாராட்டுனா சொல்லக்கூடிய சூழ்நிலை சொல்லி பாராட்டுறாரு. முதலாம் ராசராசனுடைய கல்வெட்டில் காப்பியன் ஆதித்தான் கண்டத்தடிகள் சொல்லி பாராட்டாரு ஒரு சொற்றொடர் இருக்கு. அப்ப காப்பியன் என்ற சொல்லானது காலகாலமா இருந்திருக்கு. அதை அடிப்படையாச்சுதான் தொல்லை அடிப்படையாச்சு தொல்காப்பியம் என்ற சொல் வந்ததா என்ன செய்றாரு? நான்குல வெள்ளை வாரனார் அவர்கள் சொல்றாரு. நச்சினாயர் இளம்பூரனர் எல்லாமே என்ன சொன்னாலும் ஆனா சொல்லும் பொழுது அப்படி எல்லாம் பாடாது. அடுத்து இந்த தொல்காப்பியருடைய ஒரு சாராய மாணாக்கர்கள், அதாவது தொல்காப்பிய மாணாக்கராகிய பணம்பாரனார். இந்த பணம்பாரனார் தான் சிறப்பு பாயகத்தை பாடி இருக்கிறார் சொல்லி இவர் நிறுவனர். யாரு? அப்படி வெள்ளைவாரனார் தான் ஆராய்ச்சி மூலமாக அது பாடினது பணம்பாரனார் தான் சொல்லி மனுஷன் எடுத்து பாட சொல்றாரு. என்ன இதுல சொல்றது பாத்தீங்கன்னாக்க நம்மகிட்ட நிறைய நிகழ்வுகள் இருக்கு. எப்பவுமே தொல்காப்பியர் காலத்துக்கு மிகப்பெரிய பிற்காலத்தில் வாழ்ந்தவருக்காக நிறைய எடுத்துக்காட்டுலாம் சொல்றாரு. நம்ம அகத்தியர் முதல் சொல்றோம். இப்போ நம்ம முதலாக தோன்றிய நூல் எது? அகத்தியம்னு சொல்றோம். ஆனா இல்லன்னு யார் சொல்றாரு? வெள்ளை வாரனார் பாதிப்பார். அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னாக்க நம்ம கிடைச்சதுக்கு ஒரே ஒரு நூற்பா வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? இது அகத்தியத்திலிருந்து எடுத்தது, இது அகத்தியத்திலிருந்து எடுத்தது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த நூற்பா பாத்தீங்கன்னாக்க பின்னால் வரக்கூடிய ஆசிரியர் பாடல் இருக்கனால வெண்பாடிகள் இந்த மாதிரி பின்னால் வந்ததுன்னு சொல்லி பாருங்க. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவரு ஒரே ஒரு நூற்பா வச்சிருக்கோம். இலக்கியம் முந்தியதா இலக்கணம் முந்தியதா கேள்வி வருது. இலக்கியம் முந்தியதா இலக்கணம் முந்தியதா ஒரு கேள்வி வருது.
அப்ப எது முக்கியதுன்னு பாக்குறப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றோம், அகத்தியத்துல இருந்து ஒரு நூற்பா இருக்கு, அதை நம்ம வந்து பணம் எடுத்துக்காட்டா பண்ணணும். எப்படின்னாக்க எள்ளில் இருந்து எண்ணெய் எடுபடுவது போல இது எங்க இருக்கு, அகத்தியத்துல இருந்தா நம்ம சொல்றோம். ஆனா அகத்திய மாதிரி என்ன செய்யலாம், நம்மளால நிறுவப்படம். எள்ளில் இருந்து எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்திலிருந்து ஈடுபடுவது இலக்கணம். இலக்கியம் இருந்தால்தான் அப்ப இலக்கியத்திலிருந்து இலக்கணத்தை எடுக்கிறான் தமிழ். அப்ப எவ்வளவு அறிவு சார்ந்த இலக்கியத்தை பல காலம் படைச்சிருப்பான்னு பாருங்க. அதாவது நம்ம சொல்றோம் 4000 அடி 5000 அடி பாருங்க பழமையான கீழடி நாகரிகம். ஆனா ஒத்துக்க மாட்டேங்குது, நடுவில் நரசிம்ம செய்ய மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி செய்து பாருங்க. இல்ல இல்ல இது 4000 ஆண்டு பழமைக்கு வாய்ந்ததுதான் மண்டை ஓடுறது. அவ்வளோ பழமையானது நம்முடைய மொழி. அதை பாருங்க, இலக்கணம் வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ இலக்கியங்கள் செறிவாக இருக்குன்னு சொன்னா அப்போ இன்னைக்கு நம்மளால ஒரு புறநானூறோ ஒரு அறநானூறோ எழுத முடியுதா? முடியலையே. ஒரு 500 எழுத முடியல, முடியலையே. அப்படின்னு எழுதினாலும் அந்த சுமை வருதா? வரமாட்டேங்குது. சும்மா திருக்குறள் எழுதிக்கலாம். போற போக்குல என்ன செய்யலாம், ஒரு திருக்குறள் எழுதுனா எழுதிக்கலாம். திருக்குறளே பணம் தீர்க்குறள் இருக்கு. குறள் அடிப்படையிலே எழுதுன தீர்க்குறள் ஒரு நூல் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? தீர்க்குறள் பணம் நூல் இருக்கு. அதே மாதிரி பாருனாக்க இன்னொருத்தர் எழுதுனது பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு குறள் ஒன்று இருக்கு. குறள் நூல் தமிழ்ல வந்து பாருன்னா குறள் நூல் வந்து பாருனாக்க 2 குறள் நூல்கள் வந்து பாரு இஸ்லாமிய புலவர் 2 குறள் நூல் பாரு பாடியிருக்காங்க. அதுக்காக செய்து திருவள்ளுவர் எப்படி சொல்றாரோ அதையே அடிப்படையாக சொல்லக்கூடிய சொல். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சங்க காலத்தில் சங்க இலக்கியத்துல தான் பணம் எடுத்தெல்லாம் பார்க்கணும். இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ தொல்காப்பியம் நன்னூறு, தொல்காப்பியத்தை நன்னூறு என்ன செய்யணும் ஒப்பிடுறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 747. யார் சொல்றா? நன்னூறு சொல்றாரு. அப்ப தொல்காப்பியம் எவ்வளவு சொல்றாரு? 30 சொல்றாரு. சார்பு 3 சொல்றாரு. சரியா? அப்படியே 50 ரூபாய் தேவை. சார்பு 3 சொல்றாரு. சரியா? அததான் மாணவர் சொல்றாரு. அதாவது அகர முதல நகருவாய் 30 என்ற சார்ந்து வரும் அளவில் 3 கிடையாது. அந்த 3 கிடையாது சொல்லும் பொழுது குற்றியடிகளும் 1000 இது 3 சேர்ந்து பாத்தீங்கன்னா புள்ளிய சேர்த்து மொத்தம் 33 எழுத்து வர சொல்றாரு. இப்ப நம்ம பின்னாடி வரும்பொழுது பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா நம்ம இலக்கணத்தை என்ன செய்யணும், எளிமைப்படுத்தி சொல்லணும். அப்ப நம்மள என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, கொஞ்சம் பிரிச்சு சொல்றாரு. இப்ப உயிரெழுத்து மெய்யெழுத்து நீங்க சேர்த்தீங்கன்னா 76 எழுத்து வந்துடும். இப்படியே பட்டையை போட்டு அவன் 3 எழுத்து சார் எழுத்து 3 இருக்கும். நம்ம நன்னூட வந்து பாரா 10 சொல்றாரு. சரி சார் எழுத்து இப்படியே பாரம் போட்டு 740 எழுத்து பண்ணுறான். அவன் சொன்னது சரிதான் என்ன செய்யறாரு. இவர் நிறுவக்கூடிய சூழல் வந்து பாராட்டு வெள்ளை வாரநாள் வந்து பாராட்டு அருமையா பாரா சொல்றாரு. எல்லோருடைய கருத்துக்களையும் பாராட்டு அவர் ஏற்றி சொல்லக்கூடிய சூழல் வந்து பாராட்டு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க இது மட்டும் அல்ல, இன்னும் இந்த ஆயுதத்தில் நட்சத்திரத்திலே சொல்றது, அடுத்து பாட்டு எல்லாம் யாரு இளமூட்டர் சொல்றது, இதெல்லாம் பண்ணிட்டு செய்யறாரு. எல்லாம் சரியில்லை சொல்லிட்டு வெள்ளை வாரம் தன்னுடைய கருத்தை வந்து நிறுவுறாரு. அந்த நிறுவுற இடத்துல வந்து பார்த்தா இந்த எழுத்துக்கெல்லாம் பாருங்க குட்டி எழுதெல்லாம் பல எடுத்து மனம் சொல்லக்கூடிய சூழல். அடுத்து அதே மாதிரி பாருங்க செய்யுளியல் பல்வேறு செய்திகளை வந்து பாருனாக்க செய்யுளியல் வந்து பாருங்க விளக்கி சொல்லக்கூடிய சூழல். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது தொல்காப்பியம் படிக்கிறப்பய எழுத்து அதிகாரம் எளிமையா படிச்சிருக்கும். பின்னாடி கொஞ்சம் வந்து என்ன செய்யணும், புணர்ச்சி விதிக்கிறது நம்ம பண்ண வரும். ஆனா சொல்லு இருப்பாரு, சொல்லு படிக்கிறப்போ சொல்லு பல்லப்புழுன்னு சொல்லுவாங்க. சொல்லு பல்லப்புழுன்னு ஒழுங்கா படிக்கலன்னா தொல்காப்பியம் சொன்னது உங்களை என்ன செய்யலாம், பல்லப்புழுக்கு ஃபெயில் ஆயிடும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு கிடைக்காது. அதை கூட என்ன செய்யறாரு, ஆராய்ச்சி பயிர் செய்து பாத்தீங்கன்னா சார் வந்துடுறேன் இதெல்லாம் என்னன்னு சொல்லி பாருதான் ஒரு பட்டியல் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இவர் சொன்னதிகாரத்தையும் சொல்றாரு. என வரும் இறுதி அப்பா ஒன்றே பாடலை சொல்லேன்னு சொல்லி பாருன்னா ஒரு 100 ரூபாய் சொல்லி அதை சொல்றாரு. இந்த 3 பாதையில இந்தியா வருது அப்பா ஒன்றே பாடலை சொல்லேன்னு சொல்லி பாட சொல்றாரு. இது அகிரிணை பாடல் சொல்ல அது மாதிரி பாடம்
அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு அடுத்து பல சில விளக்கம் சொல்லும் பொழுது அகரவீரம் உண்ணா தின்னா இது மாதிரி பணம் எட்டாந்து இந்த மூன்றையும் பணம் சேர்த்து அதை எப்பவுமே வந்து சொல்லது யார் இலக்கணம் சொல்லும்போது என்ன செய்யணும் போர்டு ஒர்க் பண்ணாதான் புரியும் சரியா இல்லைன்னா மேம்போக்காதான் பணம் சொல்லக்கூடிய சூழல் இருக்கும் ஆனா பணம் சொல்லது யாருந்தே என்ன செய்யறார் ஆராய்ச்சி செய்து அருமையான பணம் என்ன செய்யறார் நிறைய என்ன செய்யறாரு சொல்காங்க சொன்ன சரிதான் சொல்லி மற்ற உரையாசர் இருக்காரு இளம்பூர்ல இருக்காரு தெய்வச்சிலையா இருக்காரு அடுத்து நச்சினாட்டிலையா இருக்காரு அதெல்லாம் தாண்டி வெள்ளைவாங்க சார் நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லி பண்ணதான் ஒரு நிறுவக்கூடிய ஆட்கள் வந்து பண்ண அடுத்து பார்த்தா மூன்றாவது பொருளதிகாரம் பொருள் நான் ஏற்கனவே சொன்ன பொருளதிகாரம் தான் இன்றைக்கு வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லக்கூடியது நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த செய்தியாக இருந்தாலும் சரி அறிவியல் பூர்வமாக தொல்காப்பியர் சரியா அறிவியல் பூர்வமாக நிறுவக்கூடிய பல செய்திகள் எதிராக தொல்காப்பிய பொருளதிகாரம் மாறும் உளவியலை பார்க்க வேண்டுமா உளவியலை நீங்கள் பார்க்க வேண்டுமா கல்வியல் கற்பியல் வச்சு பாருங்க உளவியலை பார்த்தோம் சரியா சமூகவியலை பார்க்க வேண்டுமா நீங்கள் அதையும் நீங்க உள்ளே பார்க்கலாம் அடுத்து சுற்றுப்புற சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டுமா அதையும் அதை பார்க்கணும் சொல்றாரு சரியா இப்ப நம்ம 5 பார்க்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்றோம் அந்த ஒவ்வொன்றுக்கும் உரிப்பு வச்சிருக்காங்க யாருக்குமே இந்த உரிப்பு கிடையாது தமிழருக்கு மட்டும்தான் அது இருக்கக்கூடிய உரிப்பு பாடாது குறிஞ்சினா அதுக்குன்னு ஒரு உரிப்பு ஒழுக்கம் முல்லைன்னா அதுக்குன்னு இது ஏன் வச்சாலும் நீங்க ஆராய்ச்சி செய்து பாருங்க எல்லாமே ஆராய்ச்சி செய்து சொன்னா தெளிவான சரிங்கிறாங்க இப்ப முல்லை இருக்கு முல்லை நான் சான்று போட்டு ஒன்று எடுத்தோம் முல்லை இருக்கு முல்லைக்கு என்ன ஒழுக்கம் இருத்தல் இருத்தல் ஏன் அங்க இருத்தல் வைக்கணும் ஏன் அதை குறிஞ்சில வைக்கக்கூடாதா ஏன் பாலையில வைக்கக்கூடாதா அது ஏன் முல்லைக்கு ஏன் வைக்கணும் இருத்தல் என்ற ஒரு ஒழுக்கத்தை ஒரு உரிப்பொருளை ஏன் அங்கே முல்லைக்கு வைக்க வேண்டும் அப்பதான் சொல்றாங்க அதாவது பாருங்க இருத்தல் என்பது தலைவன் பொருள் தேட சென்று மீண்டும் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வருவதை மனைவியானவர் ஆட்சி இருக்க வேண்டும் சரியா அதான் இருத்தல் என்ற பொருள் அது மட்டுமல்ல மேய போன பசுக்கள் கண்ணுகளை தேடி எப்ப வரும் சாயங்காலம் மாலையில தான் திரும்பி வரும் முல்லை எப்ப மலரும் மாலையில தான் மலரும் சரியா அதனாலதான் தலைவர் வர கொஞ்ச நேரம் ஆகிவிட்டால் உடனடியாக முல்லையில் விரிச்சு கேட்டல் என்ற ஒரு தன்மையை முல்லை மக்கள் பயன்படுத்தலாம் வயது சார்ந்த முதியவர்கள் போய் பயன்படுத்தலாம் ஒரு உச்சத்தில் ஒரு கோயில் நெல்லை தூவி பாருங்க நச்சோடு கேட்கிறது அப்படி நச்சோடு கேட்கும் பொழுது ஒன்று கோயில மணி அடிக்கும் இதெல்லாம் பண்ணாச்சுன்னா பசு கத்தும் அப்படின்னா பசு வீட்டில் இருப்பவர் சொல்லுவாரு இந்த பாருங்க கண்டு கத்திட்டு இருக்கு பசு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பண்ணலாம் ஒரு சொல்லக்கூடிய சூழல் எல்லாமே காரணகாரி அடிப்படையில் சுற்றுப்புற சூழல் அடிப்படையில் அடுத்து பார்த்தா சூழலின் அடிப்படையில் சூழலியல்னா 2 இருக்கு ஒன்று சுற்றுச்சூழல் இருக்கு இன்னொன்று எக்காலஜி என்று சொல்றோம் ஆங்கிலத்தில் எக்காலஜினா சூழல் இப்ப என்ன சூழல் சுற்றுச்சூழல் நீர்நிலை இருக்கு தாவரவியல் இருக்கு தாவரம் இருக்கு இதெல்லாம் ஒரு சுற்றுச்சூழல் ஆனா எக்காலஜி என்று பார்க்கும் பொழுது என்னன்னா சூழலியல் ஏன் போகலாம் சாயங்காலம் காலையில போனவன் சாயங்காலம் வரக்கூடிய சூழல் அதனால நம்ம தமிழருடைய தன்மையை நீங்க பாத்தீங்கன்னாக்க காலை போயிட்டு சாயங்காலம் வீட்டு திரும்பிடலாம் எங்க வேலையை போனான்னு போயிட்டு போனா சாயங்காலம் போனா வீட்டு திரும்பி அதனால பாத்தீங்கன்னா நம்ம அடிப்படை ஆங்கிலேயர் வந்து 10 to 5 வேலை வச்சாங்க 10 மணிக்கு போனோம் 5 மணிக்குனா எந்த ஊர்ல வேணா நீங்க வந்துடலாம் அதே மாதிரி போறப்போ 4 மணி நேரம் ஆனாலும் எந்த ஊர்ல நைட்டு என்ன செய்யலாம் இரவு நீங்க வீட்டுல போய் பணம் சேர்ந்துடலாம் எல்லாமே காரணகாரி அடிப்படையில் தான் தமிழர் இன்றைக்கு ஒவ்வொன்றையும் வைத்தார் என்பதை ஆராய்ச்சியாக வரும்போது நிறுவனர் எல்லாமே அப்படிதான் உடல் மருதத்துக்கு வச்சாங்க ஏன் மருதத்துக்கு வைக்கணும் உடல் அங்கதான் பெண்கள் அதிகம் நாட்டு நடக்கக்கூடிய அத்தனை பேரும் பெண்களாக இருக்கக்கூடிய சூழல் அங்க வந்து தலைவன் ஏதாவது ஒரு மாறுபட்டு போகக்கூடிய சூழல் இருப்பான் போயிட்டு வந்து வீட்டுல வந்தா உடற்கூடிய சூழல் அதான் ஊழல் வருவ சொல்வதை போன்று அதையும் தமிழ் சொல்லி வச்சான் சரியா ஊழல் காரணத்திற்கும் அதற்கும் கூடி முயற்சி போயிடலாம் ஊழல் எப்படி இருக்கு சாப்பாடு கூட உப்புமா தான் இருக்கணும் ரொம்ப முடியும் சண்டை சச்சரம் வந்தா ஓ தலைமுறை நாட்டுக்கு ஏன் தலைமுறை நாட்டுக்கு அது வாழப்படலாம் போயிட்டு எல்லாமே தமிழர் பக்குவமாக வாழ்க்கை வாழ்வான் வாழ்ந்து அருமையா சொல்லும் அதே மாதிரி மாணவர் சொல்றாரு பாருங்க பாண்டர் நிமித்தம் பாண்டர் நிமித்தம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்க மொத்தம் வந்து 12 சொல்றோம்
பாங்க நிமித்தம் சொல்லி பண்ண 12 பாங்க நிமித்தம் சொல்றாங்க உரையாசிரியர். அது ஒருத்தர் சொல்லும்போது நான் சொல்றேன் பாங்க நிமித்தம் என்னன்னாக்க பிரம்மம் பிரசாதமாக 8 வகையான திருமணங்கள் இருக்கு. தமிழ்ல 8 வகையான திருமணங்கள் ஒரு காலத்துல இருந்துச்சு. சரியா? இப்பெல்லாம் நம்ம காந்தரம் இதெல்லாம் நம்மகிட்ட இல்ல. பிரசத் பாத்தியம் காந்தரம் இதெல்லாம் இல்லை. அது காந்தரம்லாம் காலம் போயிடுச்சு. எல்லாம் இருந்தாங்க பண்ணாம முடிச்சாங்கெல்லாம் காலம் போயிடுச்சு. ஆயிரம் தெய்வம் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு அடுத்து பாருனா உள்ளே குறிஞ்சி மாலை மருதம் பெய்தல் எல்லாம் சேர்த்து மொத்தம் பாருனா 12 பாருனா என்ன சொல்ல அது கொண்டாந்து பணம் சேர்க்கலாம். இந்த 12 சேர்த்து இதுதான் பாங்க நிமித்தம் சொல்லி சில உரையாசிரியர் நிறுவனம். ஆனா அம்மா என்ன செய்யறாரு வெள்ளை பாருனா அதை மறுக்கிறாரு. ஏன் மறுக்கிறாருன்னா பாங்க நிமித்தம்னா என்னன்னா முதல்ல பார்த்தா இவர் சொல்றது 8 12 என்ன சொல்றாரு. முதல்ல பாருங்க காட்சி ஐயம் துணிவு. ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கடவுளுக்கு பார்க்கும்போது முதல்ல பல காட்சி தான். ஒரு இடத்தில் பார்க்கும் பொழுது வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அணங்குகள் ஆத்மீகங்களோ கணக்குடை மாதவர்கள் மாறும் என்று செய்வாங்க. முதல்ல காட்சி பார்த்ததுமே பாத்தீங்கன்னா ஆனா இவ்வளவு அழகா இருந்தால தெய்வமா இருக்குமோ அனந்தா இருக்குமோ பேயா இருக்குமோ இல்ல காலத்தோடு என்ன சொல்லுது லேசா ஆடுது. ஆனா ஒரு பெண்ணு தான் ஒரு முடிவு செய்யக்கூடிய சொல்லு. அப்போ முதல்ல பாத்தீங்கன்னாக்க காட்சி பார்க்கணும். அடுத்து பாருங்க ஐயம் வருது. ஐயம் வந்ததுக்கு அப்புறம் மன திருப்பி இல்ல அது தெய்வம் இல்ல அது பாருங்க பெண்ணு தான் சொல்லி என்ன செய்யலாம் காலை பார்க்கலாம். எல்லாருக்கும் குருவம் என்ன செய்யுது அசையுது. 2 தோடு அசையுது பார்க்கலாம். ஒரு துணி வந்துச்சு பெண்ணு தான் சொல்லி பார்க்கலாம். ஒரு 3 முதல்ல காட்சி அடுத்து ஐயம் அடுத்து பாருங்க துணி. இது வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து பாருங்க நான் சொல்லும் பொழுது சொல்றாரு காட்சி ஐயம் துணிக்கு அப்புறம் வேட்கை வேட்கை வரும். அவன் அந்த பார்த்து சொல்றோம் இல்லையா, யார் நோக்குங்கால் இரு நோக்கும் நோக்காக்கா நான் நோக்கி வெள்ள நறுக்கணும். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்ற அர்த்தம்னா கண்ணோடு கண்ணினை நோக்கி மாயச்சொற்கு என்ன பயன்படுது நான் வருவேன். இதெல்லாம் அடிப்படையாக பார்க்கறதுனால சரியா. அப்படி பார்க்கும்போது பாருங்க ஒரு வேட்கை. அடுத்து என்ன அந்த வேட்கை வந்துச்சுனாக்க ஒரு தடவை இவன் மனசுல ஒரு ஓட்டம் அந்த ஒரு மனசுல பண்ண ஓட்டம் என்ன ஓடுதுன்னு நமக்கே தெரியாது. ஒரு என்ன சொன்னா ஒரு வேட்கை இருக்கக்கூடிய. அடுத்து பாருங்க மெலிதல். இப்ப வேட்கை வந்துருச்சுன்னு இவரு பார்த்துட்டு போயிட்டா இவரு பார்த்துட்டு போயிட்டான். காதல வரப்படுது பார்த்தீங்கன்னா பார்க்கல ஒரு நாள் மெலிதல். நீங்க பண்ண எவ்வளவு நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். வெளியில வீட்லயே அடைச்சு வச்சுக்காங்கன்னு வைங்க. நீ போகக்கூடாது ஸ்கூல் போனாதான் போதும் நீ சுத்தலாம் போதும் ஒரு வெளியில அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஆக்கல் செப்பல். நம்ம சொல்ற விளையாட்டு நடத்தக்கூடிய சூழல் ஆக்கல் செப்பல். எனக்கு இந்த மாதிரி நாங்கள் ஆதிக்கம் சொல்ல திருமணம் எங்கேன்னு சொல்லக்கூடிய சூழல் ஒரு ஆக்கல் செப்பல். அடுத்து பார்த்தாக்க நானுவாரி இழந்து நானும் ஒரு இயல்பாகவே எடுத்து இருக்கக்கூடிய தன்மைன்னா ஒரு நாடகக்கூடிய சூழல் இருக்கு. அடுத்து பார்த்தா நோக்கு போயெல்லாம் அவங்களே பொறுக்கும். நீங்க சினிமா படம் பார்த்துருப்பீங்க. இந்த பழைய சினிமா படம் சினிமா படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவன் சாப்பிட்டு உட்காந்தாங்க தட்டில் பாரு காதல் முகம் தெரியும். அவன் சாப்பிட்டு உட்காந்தா தட்டில் யாருடைய முகம் தலையுடைய முகம் தெரியுது. தண்ணி குடிக்க போனா தண்ணியில பார்த்தா இதெல்லாம் எப்போ வரும்னாக்க ஒரு அதீத ஒரு உத்திரிமை வரக்கூடாது. நீங்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்த தேவாரம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல பாருங்க ரொம்ப பாருங்க திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் சொல்லுவாரு. அதாவது மரத்துல ஒரு ஜோடி மரம் உட்கார்ந்து ஆண் மலையோட பெண் மலையோட உட்கார்ந்து அதை பார்த்ததுமே இவருக்கு எப்படி திரும்ப கொண்டு மரணையா தோணுது. சிவனும் பார்வதி உட்கார்ந்து இதுதான் அதீதங்களை எல்லாத்துக்குமே வந்துடாது. நம்ம மாதிரி கல்யாணத்தை அடிச்சு கரெக்டிடக்கூடிய சூழல் பண்ண போட்டோ எடுக்கக்கூடிய சூழல். ஆனா அங்க எதை பார்த்தாலும் சரி கண்ணப்பறையை பார்த்தாலும் சரி ஒரு பள்ளியை பார்த்தாலும் சரி கூட நிற்கிறதுனால என்ன எல்லாமே சிவனும் பார்வதியா இருக்கு. எப்போ வரும்னாக்க எப்போ வருது ஒரு அதீத தன்மை இந்த காலத்தை ஏற்பட்டு போகும்பொழுது பார்க்கறது எல்லாமே அவனாவே தோன்றக்கூடிய சூழல். இன்னைக்கு நீ திரைப்படத்தை தான் பார்க்கலாம். அது மாதிரி படம் இருக்கக்கூடிய அடுத்து பாரு மறந்துடுது. என்ன சொல்லணும் ஏன் சொல்ல ஏன்னா சிந்தனை எப்பவுமே ஆடையா இருக்கு. அவங்க சிந்தனையாவே இருக்கு. பார்க்க நிமித்தமாக இருக்கு. அதாவது மறக்கக்கூடிய சூழல். அடுத்து பார்த்தா மயக்கம். இது எப்ப பார்த்தாலும் யார் என்ன சொல்றாங்க தெரியாம பாருங்க ஒரு மயக்கமான சூழல். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியத்தை சொல்லுவா ஒரு பொண்ணு ஒரு இடத்தை அடைச்சு வச்சிருந்தாங்க. அடைச்சு வச்சவங்க வெளிவிதியார் பாருங்க அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அந்த உள்ள வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது தாக்கு வேண்டும் அழுக வேண்டும் முட்டு வேண்டும் முட்டிக்கலாமான்னு இருக்கு தன்னைத்தானே தாக்கிக்கலாமான்னு இருக்கு சத்தம் போடலாமான்னு சொல்லி சொன்னாரு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழலுக்கு மயம் இந்த மாதிரி இருக்கு. அடுத்து கடைசி பார்த்தீங்கன்னா சாக்கடை
சாக்காடுன்னா சாதம் அவ்வளவு உனக்கு கிடைக்கலையா அவன் கிடைக்கல அவன் வாழ்க்கை கிடைக்கல இருக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்த்தா போட்டு இந்த சாக்காடு சூழல் பண்ணுறான் நம்மளை இந்த 11 சேர்த்துதான் அவர் சொல்றாரு பாங்கர் நிறுவனத்தை சொல்லி நம்முடைய ஆய்வு மூலமாக வெள்ளை வாழ்நாள் அருமையான இருக்கிறாரு ஒரு நிரூபிக்கக்கூடிய சூழல் வந்து பணம் வந்து இருக்கு வாழக்கூடிய சூழல் இப்படி நீங்க வெள்ளை வாழ்நாள் வந்து இது மட்டுமல்ல இலக்கிய பணி இலக்கண பணி மட்டுமல்ல நீங்க சமயப்பணி எடுத்து பார்த்தீங்கன்னாங்க சமயத்துல அவ்வளவு இதை வந்து பணம் நிறுவுறாரு நான் சொல்றதுதான் சரி உரையாசிரியர் சொல்றதா எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு நிறுவக்கூடிய ஒரு தன்மை வந்து பணம் எங்க இருக்குன்னா வெள்ளை வாழ்நாட்டில் இருக்கு ஆகவே ஐயா நீண்ட இந்த காரணத்தை ஐயா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து வெள்ளை வாழ்நாளை பற்றி முழு செய்தியை ஒரு படிக்கக்கூடிய அதுக்கு என்ன ஒரு புக்கை பாருங்க இன்டர்நெட் ஒரு புக் எடுத்துக்கிறேன் சரியா ஒரு பிரிண்ட் போட்டு பாருங்க புக் எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம புதுசா பேச போனோம் ஏற்கனவே தெரியாது ஒரு பிள்ளைங்க பேசுனா கம்பராமாயணமும் வால்மீகி ராமன் பேசுனா இப்படி 1 மணி நேரம் பேசுவோம் உங்களுக்கு தேவையில்லை கையில் இல்ல கம்பராமாயணம் பிரிண்ட் பேச முடியுங்களா நான் பாடம் பேசுவோம் 1 மணி நேரம் பேசுவோம் வீரர்கள் பாடல்களும் லிரிக் பாடல்கள் பேசக்கூடிய தமிழ்ல நான் பாடல் பேசுவேன் தேவையில்லை ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே படிச்சு நடத்திருக்கோம் இது இப்பதான் புதுசாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்பை ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்க ஆகவே பைபிள் இயக்கத்துக்கு தான் நினைச்சிடும் ஒரு வித்தியாச நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி